பீட்ரூட் அல்வாவை கோதுமை அல்வா கன்சிஸ்டன்சிலே எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். அதை தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஒரு 4-5 பருப்பை உடச்சி அதில் போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. வறுத்ததுக்கப்புறமா இந்த எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டு அதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதை தண்ணி ஊற்றி ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு துளி இதில் இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அது ஒரு வாசனை வரும். அதில் இந்த கோதுமை மாவை கட்டி இல்லாமல் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டு அல்லது கேரட்டில் நீங்கள் அல்வா செய்யும்போது இது மாதிரி கோதுமை மாவை கொஞ்சம் கலந்து செஞ்சிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கோதுமை மாவு அல்வாவுடைய அந்த கன்சிஸ்டன்சிலே வந்துடும். இது மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சமாக தட்டி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். பத்தலை அப்படின்னாக்கா நம்ம திரும்ப டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். முதல்ல நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாயிடும். இப்போ திரும்பவும் கொஞ்சம் சீனி போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். இப்போ அல்வா கன்சிஸ்டன்சி வரணுன்னாக்கா கொஞ்சம் நெய் கூட தேவைப்படும். அதனால் நம்ம அப்பப்போ கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும். கையில் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அது ஒட்டாத ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த அல்வா நல்ல கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி கிளறிக்கிட்டே வாங்க. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை அல்வா மாதிரியே அந்த ஷைனிங்கோட கையில் ஒட்டாமலும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். கேரட்லேயும் நீங்கள் இதே மாதிரி செய்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும்.